ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. இது உங்கள் கௌதம் டியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபிஷியல் ஹாஃப் இயர்லி மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம கௌதம் டியா 2.0 சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிப்பா. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிடிஎஃப் போட் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம்கான பிடிஎஃப், குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி லீக்கர் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான பிடிஎஃப்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்கள் அதில் போடுறோம்ப்பா. நீங்கள் எப்போனா போய் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறந்துடாமல் போய் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் நம்ம கௌதம் டியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம். செல்லக்குட்டீஸ், இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் 60க்கு கேட்டிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் செட் 5 சூஸ் இருக்குது. பாருங்கள் 1 பாருங்கள், 1 2 3 4 அண்ட் 5 பார்த்துட்டிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அப்படியே பாருங்கப்பா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. 5 1s 5. பாருங்கள், மகாவீரரின் கோட்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. மௌரிய பேரரசரை தோற்றுவிட்டவர் டேஷ். இயற்கை வளங்களை சேகரித்தல் டேஷ் எனப்படுகிறது. தேன் சேகரித்தல் டேஷ் என்பது தொழில், என்பது டேஷ் தொழில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கப்பா. 5 1s 5 கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சரியா தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 5 1s 5 மார்க்ஸ்ப்பா. பார்த்துட்டிங்களா. ஸோ இந்த 1 மார்க்ஸ்க்குலாம் ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கப்பா. நான் பார்த்து தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பை 2s 16. உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இனி 8 அட்டன் பண்ணணும். பாருங்கள், வேத காலத்தில் வணிக பரிமாற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களின் பெயர்களை கூறு. உயிரற்ற வளங்களை வரையறு. நிலையான வளர்ச்சி என்றால் என்ன? தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார்? மயில்கள் சரணாலயம் எங்குள்ளது? அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன? அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன? வணிகம் என்றால் என்ன? இந்த 12 இருக்குப்பா. உங்களுக்கு ஈஸியான 8 அட்டன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 5s 15 5 மார்க்ஸ்ப்பா. இனி 3 உங்களுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இனி 3 அட்டன் பண்ணணும். பாருங்கப்பா, முதல் நிலை, 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை செயல்பாடுகளை விவரி. மூலப்பொருள் பயன்பாட்டின் அடிப்படையில் எவ்வாறு தொழிற்சாலைகள் வகைப்படுத்தப்படுகின்றன? வகைப்படுத்தப்படுகின்றன. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7th ரோமன் 1 4s 4. கீழ்காணும் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கும். மார்க்டு மேப்பா. இந்திய மேப்பு பாருங்கள், நர்மதா, தட்சசீலம், சாஞ்சி, இந்திரபிரஸ்டம் எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதுவும் மேப்பு தான். 1 5s 5. ஸோ ரச்சு செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் நம்ம கௌதம் டியா 2.0 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் மறந்துடாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரச்சு செல்லக்குட்டீஸ், டாடா பாய்.